நேபாளத்தில் கடந்த சில நாட்களாகவே மிகப்பெரிய வன்முறை வெடித்தது. அங்கு மக்கள் போராட்டம் வன்முறையாக மாறி தொடரும் நிலையில் பிரதமர் ஷர்மா ஒலி ராஜினாமா செய்தார். இப்பொழுது வன்முறையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நேபாள ராணுவம் இறங்கியுள்ளது. இதற்கிடையே அங்கு மீண்டும் மன்னராட்சி வரும் சூழலும் உருவாகியுள்ளது போல தெரிகிறது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். நேபாளம் என்பது ஜனநாயகத்திற்கு புதிது. அங்கு 2008 வரையிலும் மன்னராட்சியே இருந்தது. 2008 மே 28 தான் நேபாளத்தில் மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. அன்றைய தினம்தான் நேபாளத்தில் மன்னராட்சி ரத்து செய்யப்பட்டு அது ஒரு கூட்டாட்சி ஜனநாயகம் நாடாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் அங்கு கடந்த 240 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நேபாளம் ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகர்ந்தது. மன்னராட்சி முடிவுக்கு வந்த பிறகு மன்னர் ஞானேந்திர ஷா இப்பொழுது ஒரு சாதாரண குடிமகனாக வாழ்ந்து வருகிறார். அவர் காத்மண்டுவில் உள்ள நிர்மல் நிவாஸில் வசிக்கிறார். 2024 தொடக்கத்தில் அவர் நகர்ஜுன் மலைகளில் உள்ள ஹேமந்தபாஸ் என்ற விடுதிக்கு குடிபெயர்ந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படி மன்னரும் மன்னர் குடும்பமும் 2008 முதலே பொது வாழ்க்கையில் இருந்து விலகி இருந்தனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரித்து வந்த நிலையில் மீண்டும் மன்னர் ஞானேந்தர் ஷா மெல்ல பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆரம்பித்தார். குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் ஞானேந்தர் ஷா காத்மண்டு திரும்பிய பொழுது பல ஆயிரம் பேர் குடியிருந்து அவரை வரவேற்றனர். மேலும் கடந்த மே மாதம் அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பொழுதும் அங்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்து அவருக்கு அதிகளவு வரவேற்பும் காணப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் முதலே அங்கு மன்னராட்சிக்கு ஆதரவாக போராட்டங்களும் நடந்து வந்தது. அதற்கு பெரிய அளவில் மக்கள் ஆதரவும் இருந்தது. கடந்த சில நாட்களாகவே போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் அப்பொழுது மன்னருக்கு ஆதரவான கோஷங்களை பார்க்க முடிந்தது. மன்னா திரும்பி வாருங்கள், நாட்டை காப்பாற்றுங்கள் என்ற கோஷங்களை கேட்க முடிந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நேபாளத்தில் மீண்டும் மன்னராட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கூறப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.